கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அத்தனை பேரையும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்தி வரவேற்று உங்களுக்கு வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம் 20வது வார்த்தை, பக்க நம்பர் 709வது பக்கம், பழைய ஏற்பாடு. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல 2 கரங்களை தட்டி இந்த கடைசி வாரத்தில் வந்திருக்கிற நாம தேவனுக்கு எண்ணத்தை செலுத்த முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்து பக்தனாகிய தாவீது சொல்கிறாரு, தேவரீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். என்கிட்ட எதுவுமே இல்லை, ஒன்னே இருக்கு. என்னுடைய இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன், பணிந்து கொள்வேன், ஆராதிப்பேன். இப்போ இன்றைக்கு கடைசி வாரம் நம்ம தேவனுக்கு என்ன செலுத்த முடியும்? இந்த வருஷம் அவர் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாருன்னா, முதல்ல உங்கள் ஜெபத்தை அவர் தள்ளாத தேவன். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் என்ன ஜெபம் பண்ணினாலும் ஆம் என்று மட்டும்தான் அவர் பதில் சொன்னார். ஆமேன் என்று மட்டும்தான் அவர் பதில் சொன்னார். அவர் உங்கள் ஜெபத்தை எல்லாம் ரொம்ப கனமுள்ளதாக அதை பார்த்து, அதை விசாரித்து, அதற்கு அதினதின் காலத்தில் ஏற்ற நேரத்தில் உங்கள் ஜெபத்திற்கெல்லாம் அவர் பதில் அனுப்பி வைத்திருக்கிறார். அப்போ இந்த வருஷம் 365 நாளும் நீ எத்தனை கோடி ஜெபம் பண்ணினியோ அத்தனை கோடி ஜெபமும் அவருடைய சமூகத்தில் கேட்கப்பட்டிருக்கு. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? சகரியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், சகரியா உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு. இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்கள், சிஸ்டர் உங்கள் வேண்டுதல் இந்த வருஷம் கேட்கப்பட்டுச்சு. தானியேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் பொழுதே உனக்கு பதில் புறப்பட்டுச்சு. அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஜெபத்தை தள்ளாதவர். அதுக்கு மேல் வரியை நீங்கள் வாசித்து பாருங்களே, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். எவ்வளோ ஆணித்தரமா, அழுத்தமா, திருத்தமா, தெளிவா அந்த தேவ மனுஷன் இந்த சங்கீதத்தை சொல்றார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். இந்த விசுவாசம் நம்மில் இன்னைக்கு எத்தனை பேத்துக்கு இருக்குது? இருக்கிறவங்க கைகளை உயர்த்தி அவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? மெய்யாய் இந்த வருஷம் நான் பண்ணின ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டார், என் சத்தத்தை அவர் கேட்டார். ஏனென்றால் வேதத்தில் தேவனுக்கு 1 கோடி மில்லியன் பேர் இருக்குது. எல்லாரும் அவங்கவங்க தேவனுக்கு பலவிதமான பேர் வச்சாங்க. ஆபிரகாம் சொன்னார், யெகோவா ஈரேன்னு ஒரு பேர் வச்சார். இப்படி ஒவ்வொருத்தரும், ஆகார் ஒரு பேர் வச்சாங்க, என்னை காண்கிறவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அவருக்கு காண்பவரே என்ற பெயர் வைத்தாங்க. நீங்கள் அப்படியே யாத்திரியாமத்தில் வந்தால் யெகோவா நிசியேன்னு பேர் வச்சாங்க. அப்படியே ஏசாயால வந்தா அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்கிற பெயர் இயேசுவுக்கு வைக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த மனிதனாகிய தாவீது தேவனுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறாரு. அந்த பெயரை பாருங்களே, 65வது சங்கீதம் 2வது வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இப்போ சொல்லுங்க, என் ஜெபத்தை கேட்கிறவரே. அவர் ரெடியாக இருக்கிறாருங்க. அவர் லிசன் பண்ணிக்கிட்டு கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்க அவர் ரெடியாக இருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்றார், ஜெபத்தை கேட்கிறவரே. இங்கே என்ன சொல்றாரு? மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அடுத்த வார்த்தை சொல்றார், என் ஜெபத்தை தள்ளாமலும். அப்போ இந்த வருஷம் உங்கள் ஜெபம் எதுவுமே தள்ளப்படலை. அதுக்காக கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி. எல்லா ஜெபமும் கேட்கப்படும். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம். உங்களுக்கே உங்கள் ஜெபத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னா இது எவ்வளோ பரிதாபம் பாருங்க. நீங்கள் ஏசப்பாட்ட கேட்டதை அவர் தரமாட்டார்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். ஏனென்றால் அவர் என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படி தானே சொல்லியிருக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது தரப்படும் தானே சொல்லியிருக்கிறார்.
அப்ப கர்த்தருடைய வார்த்தை தருவேன் செய்வேன் என்று சொல்லி இருக்கும் பொழுது அது கிடைச்சிச்சோ கேட்டாரோ கேட்கலையோன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம். அது பிசாசு கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம். நீங்க அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. மெய்யாய் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாரு, என் ஜெபத்தை அவர் தள்ளவே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எல்லா ஜெபத்தையும் கர்த்தர். ஒருவேளை பதில் நீங்க நினைக்கிறீங்க ஜெபத்தை கேட்டிருந்தா உடனே பதில் வரணுமே. எல்லா ஜெபத்திற்கும் உடனே பதில் வரணும்னு அவசியம் கிடையாது. அண்ணா வேதம் சொல்லுது, சகரியாவும் எலிசபெத்தும் ஜெபம் பண்ணினார். கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுடைய பார்வையிலே நீதிமானா இருந்து ஜெபம் பண்ணினார்கள். ஆனா அவங்க ஜெபத்திற்கு ஏற்ற காலத்துல தான் பதில் வந்துச்சு. கைத்தட்டி கர்த்தருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு சமயங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெபத்திற்கு பதில் வரலைங்கிறதுக்காக அந்த ஜெபம் கேட்கப்படலை என்று அர்த்தம் அல்ல. அந்த ஜெபத்திற்கு பதில் ரொம்ப கனமுள்ள ஒரு பதிலா வரும். கைகளை தட்டி கர்த்தருக்கு. தாமதிக்க 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 அந்த ஜெபத்திற்கு வல்லமை கூடிக்கிட்டே இருக்கும், பவர் கூடிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஜெபமும் கேட்கப்படும் தேவனுடைய. ஏன்னா நீங்க கூப்பிடும் பொழுது ஏசப்பான்னு கூப்பிடுறீங்க, முடிக்கிறப்ப இயேசுவின் நாமத்தில்னு முடிக்கிறீங்க. அப்ப இந்த ரெண்டு வார்த்தைக்கும் பரலோகம் ஆம் என்று செவி கொடுக்கும். ரெண்டாவது வார்த்தையை அதுல கவனிச்சு பாருங்களே, தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த வருஷத்துல இந்த கடைசி நாள் நம்ம எதுக்கு நன்றி சொல்லணும்? இந்த வருஷம் பூரா என் ஜெபத்தை கேட்டீரே ஆண்டவர், இந்த வருஷம் பூரா உங்க கிருபையினால என்னை தாங்கி கொண்டீரே, உங்க கிருபை என்னை இந்த வருஷம் பூரா தூக்கி சுமந்ததே. யோசித்து பாருங்க, இந்த உலகத்துல எத்தனை பேர் இந்த வருஷம் தொடங்கி முடிக்கிறப்ப இல்லை தெரியுமா? 2 கண்கள் இருந்தவர்கள் வருஷ முடிவில் ஒரு கண்களை இழந்திருக்கிறாங்க. 2 கால்கள் இருந்தவங்க வருஷ முடிவில் ஒரு கால்களை இழந்திருக்கிறாங்க. குடும்பமாய் ஆரம்பித்தவர்கள் ஒருவரை இழந்திருக்கிறாங்க, பிள்ளைகளை இழந்திருக்கிறாங்க, சொத்துக்களை இழந்திருக்கிறாங்க, வீடுகளை இழந்திருக்கிறாங்க, தங்களுடைய வாகனங்களை இழந்திருக்கிறாங்க, தங்களுடைய பத்திர பதிவுகளை சான்றிதழ்களை இழந்திருக்கிறாங்க, வேலையை இழந்திருக்கிறாங்க, அவங்க குடியிருந்த பட்டணங்களை விட்டு வேறே பட்டணத்துக்கு குடிபெயர்ந்து போயிருக்கிறாங்க. எத்தனையோ இழப்புகளை இந்த ஆண்டு நிறைய ஜனங்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ஆனா நமக்கு ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் கிருபையினால் நம்மை தாங்கி இருக்கிறார். இதை உணர்றீங்களா? இதை உணர்ந்தவங்க நல்ல கைகளை தட்டி கர்த்தர் சொல்றாரு, பொல்லாதவனே நீ உன் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதாவாகிய தேவன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமா. வேதம் சொல்லுது, கர்த்தர் நன்மையானதை தருவார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒன்னைத்தான் செய்வாராம், நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். தேவன் ஒரு நாளைக்கு தீமையை தரவே மாட்டார். நீ தலகழுதா நின்னாலும் உனக்கு தீமைன்னு ஒன்று தெரிஞ்சா அதை ஒரு நாள் என் அப்பா தரமாட்டார். அப்ப இந்த வருஷம் உனக்கு கிடைத்ததெல்லாம் நன்மை. ஒருவேளை கிடைக்கலனா அதுல ஏதோ ஒரு தீமை இருக்கும். யோசேப்பு சொன்னாரு, நீங்க எல்லாரும் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். யாரு நினைச்சது? உடன் பிறந்த சகோதரர்கள், ஒரே இரத்த சம்பந்தம். அந்த இரத்த சம்பந்தம் யோசேப்புக்கு என்ன செய்ய நினைச்சான்? தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆனா என் தேவனோ வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அந்த தீமையை கைகளை தட்டி நன்மையாய் முடிய பண்ணினார். அப்ப உடன் பிறந்தவர்கள் தீமை செய்வாங்க, நீ ஏற்று ஆராதிக்கிற, நீ வணங்கி ஆராதிக்கிற, நீ புகழ்ந்து பாடுகிற கர்த்தர் உனக்கு நன்மையை தவிர வேறு ஒன்றும் தர மாட்டார். கைகளை தட்டி தேவனுக்கு. அப்ப இந்த வருஷம் கிடைச்சதெல்லாம் சொல்லுங்க, நன்மை தான். அவர் கிருபை என்னை விட்டு விலகவே இல்லை. இந்த வேதத்துல சவுல் என்ற ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து சுருக்கமா 2 சாமுவேல் 7:15. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 2 சாமுவேல் 7:15 வாசிக்கலாம். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்த என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாய் ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். நாத்தான் இந்த வார்த்தைகளின்படியையும் இந்த எல்லா தரிசனங்களின்படியையும் தாவீதுக்கு சொன்னான். நல்லா கவனிக்கணும். சவுலை விட்டு விலக்கினது போல தாவீதாகிய ஒன்னை விட்டு ஒரு நாள் இந்த கிருபையை நான் என்ன செய்ய மாட்டேன்? விலக்க மாட்டேன். அப்ப சவுலை விட்டு கர்த்தர் ஏன் கிருபையை விலக்கினார்?
சொல்றாரு பத்தியா, நான் சவுலை விட்டு விலக்கினதை போல உனக்கு முன்னாடி இருந்த அந்த சவுலிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்கினது போல தாவீதாகிய உன் மேல இருக்கிற கிருபையை நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், விலக்க மாட்டேன். ஏன் தாவீது மேல கிருபை இருக்குங்கிறாரு? ஏன் சவுல் மேல இருக்கிற கிருபையை கர்த்தர் விலக்கினாரு? ஏன் தயவை விலக்கினாரு? ஏன் பாதுகாப்பு விலக்கினார்னா, சவுலை தான் முதல் ராஜாவா உலகத்துல தேவன் தன்னுடைய ஸ்தானத்துல அவனை உருவாக்கினார். அந்த மனிதனுக்கு கர்த்தர் 2 காரியம் சொன்னார். 2 காரியம். சாலமோன் சொன்னாரு, நான் 2 காரியத்தை உங்கள்கிட்ட கேட்குறேன், ரொம்ப ஐஸ்வர்யத்தை கொடுத்துடாதீங்க, நான் மறந்துடுவேன் உங்களை. ரொம்ப தரித்திரத்தை கொடுத்துடாதீங்க, நான் உண்மை தூசித்துருவேன். போதுமென்கிற அளவுக்கு மட்டும் எனக்கு கொடுங்க, நான் உம்மோடு கூட இருக்கணும். இந்த வசனம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலெல்லாம் நிறைவேறியிருக்கு. ரொம்ப கொடுத்துருந்தாருன்னா நீங்கள் மறந்துருப்பீங்க, கொடுக்காமல் இருந்திருந்தாருன்னா நீங்கள் வசந்திருப்பீங்க. போதுமென்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த சவுல் ராஜா முதல்ல சொன்னார், 7 நாள் பொறுத்துரு. கர்த்தர் சொன்ன வார்த்தை 7 நாள் நீ பொறுத்துரு அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொல்லுவார். நான் வருவேன், தேவனுடைய ஆலோசனை நான் உனக்கிட்ட சொல்லுவேன், அது வரையும் நீ என்ன செய்யணும், பொறுத்து இருனார். ஆனால் 6 நாள் பொறுத்திருந்தேன், 7வது நாளும் பொறுத்திருந்தேன். 7வது நாள் முடிவதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ள அவனால் பொறுக்க முடியல. வேதம் சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். காத்திரு, பொறுத்திரு, அவர் காரிய சித்தியோ கர்த்தரால வரும். 7 நாள் பொறுத்தவன் ஒரு 7 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம், அந்த கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இப்போ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்போ முடியுது தெரியுமா? ராத்திரி 11:59 தான் முடியுது. ராத்திரி 12 மணியை தொட்டாதான் அடுத்த நாள் வரும். அப்போ நம்ம நினைக்கிறோம் சாயந்தரம் 6 மணியோட ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருச்சுன்னு. இல்லை, நாள் தொடங்குவதும் நடு இரவில், நாள் முடிவதும் நடு இரவில். அப்போ தொடக்கம் நடு இரவில் தொடங்குது, முடிகிறது நடு இரவில் முடியுது. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், 7 நாள் பொறுத்திருந்தா 6.5 நாள் பொறுத்திருந்திருப்பேன், அல்லது 6.25 நாள் பொறுத்திருந்திருப்பேன், அல்லது 6 நாள் பொறுத்திருந்திருப்பேன். இந்த பொறுமையை இழந்த சவுல் துணிந்து சர்வாங்க தகன பலி செலுத்தினான். நல்லா கவனிக்கணும், அவன் தப்பு பண்ணல, பலிதான் செலுத்தினான், ஆனா துணிந்து செய்தான். அவன் செய்யக்கூடாத ஒரு வேலையை இவன் துணிந்து செஞ்சிட்டான். அவன் நினைச்சுக்கிட்டான் பலிதான செலுத்துறோம், பலி செலுத்தினா கர்த்தர் சந்தோஷப்பட்டுருவார்ல அப்படி நினைச்சுக்கிட்டு பலி செலுத்தினா. ஆனா தேவனுடைய கட்டளையை மீறி அவன் பலி செலுத்தினான், தேவனுடைய ஆலோசனையை மீறி அவன் பலி செலுத்தினான். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, ஊழியர்களே, தேவ சபையே, உலகத்தின் எந்த பகுதியில் யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஊழியம் என்கிற பெயரில் நம்ம தேவனுடைய கற்பனையை மீறி செயல்படக்கூடாது. எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். வசனம் சொல்கிறது, என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்யாதவன் எவனோ அவன் மணலின் மேல் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை சொல்லுகிறபடி நம்ம கேட்கணும், செய்யணும். பாருங்க, பேதுரு மீன் பிடிக்கிறார், ஒரு மீன் ஆகப்படல. ஏசப்பா அங்க வர்றாரு, படகை கொஞ்சம் உள்ள தள்ளிட்டு போன்னு சொல்றாரு. அந்த படகுல உட்காந்து பிரசங்கம் பண்றாரு. யாருக்கு பிரசங்கம் பண்றாரு? அந்த இடத்துல யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ அதெல்லாம் கேட்கிற பிரசங்கம் பண்றாரு. அதை பேதுரு கவனித்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்ப பிரசங்கம் நமக்கு இல்லைன்னு சொல்லி அவர் ஒதுங்கி நிக்கல. தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அதை உற்று கவனித்து அந்த மனுஷன் கேட்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏசப்பா பேதுருவை பார்த்து ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலையை போடு அப்படின்னு சொன்னார். அப்ப பேதுரு சொல்றாரு, நான் விடிய விடிய முயற்சி பண்ணேன், எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒன்று கூட எனக்கு அகப்படலை. நான் தோல்வி அடைந்தவனாய் இந்த படகை கரையில் வச்சிருக்கிறேன், ஆனாலும் உங்க வார்த்தையின் படி நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி அவன் வலையை போட்டான். அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா 2 படகு மீன் கிடைச்சிச்சு. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவன் சொன்ன வார்த்தை என்னது? வார்த்தையின் படி வலையை போடுகிறேன். ஒரு ராஜாவின் மனுஷன் வர்றான், என் பிள்ளை மறிக்கிறதுக்குள்ள நீங்க வரணுங்கிறான்.
ஏசப்பா சொல்கிறாரு, நீ போ, உன் பிள்ளை பிழைத்திருக்கிறாள். அப்போ அவன் சொல்கிறேன், உம்முடைய வார்த்தையை நம்பி நான் போகிறேன். அப்போ இந்த இடத்துல வார்த்தை ரொம்ப முக்கியம். வேதம் வசனம் ஒவ்வொன்றும் நமக்கு ரொம்ப முக்கியம். வசனத்தை நம்ம ரொம்ப கவனித்து அதன்படி நம்ம செய்யணும். அப்போ முதல் ராஜா பலி செலுத்துகிறோம் என்கிற துணிகரத்தில் கர்த்தருக்கு தானே செலுத்துகிறோம், எப்படி செலுத்தினாலும் ஏற்றுக்குவாரு அப்படின்னு சொல்லி கற்பனையை மீறிட்டான். நம்முடைய வாழ்க்கையிலையும் எப்படி ஜெபம் பண்ணாலும் கேட்டுக்குவாரு, எப்படி பாட்டு பாடினாலும் சந்தோஷப்பட்டுக்குவாரு, எப்படி வேணாலும் அவருடைய ஊழியத்தை செய்யலான்னு சொல்லி நமக்குள்ள துணிகரை வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு ஒழுங்கு இருக்கு. எப்படி பாடணும்னு ஒரு ஒழுங்கு இருக்கு, எப்படி ஆராதிக்கணும்னு ஒரு ஒழுங்கு இருக்கு, எப்படி ஜெபிக்கணும்னு ஒரு ஒழுங்கு இருக்கு, எப்படி பிரசங்கிக்கணும்னு ஒரு ஒழுங்கு இருக்கு, எப்படி சபை நடத்தணும்னு ஒரு ஒழுங்கு இருக்கு, எப்படி சுவிசேஷம் அறிவிக்கணும்னு ஒரு ஒழுங்கு இருக்குது, எப்படி குடும்பம் நடத்தணுங்கிற ஒரு ஒழுங்கு இருக்கு, எப்படி பிள்ளைகளை நல்லொழுக்கத்தில் நடத்தணும்னு ஒரு ஒழுங்கு இருக்குது, உன்னுடைய சம்பளத்தை எப்படி நீ செலவு செய்யணும்னு ஒரு ஒழுங்கு இருக்குது, தேவன் உனக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை எப்படி நீ பயன்படுத்தணும்னு உனக்கு ஒரு ஒழுங்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் சம்பாத்தியத்தில் தேவனுக்கு நீ கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு ஒழுங்கு இருக்குது. உனக்கு தேவன் கொடுத்த நாளில் 2.5 மணி நேரத்தை நீ தேவனுக்கு கொடுக்க வேண்டுமேங்கிற ஒரு ஒழுங்கு இருக்குது. ஒழுங்கு இல்லாமல் நம்ம என்ன செஞ்சாலும் ஒழுங்கற்ற ஒரு காரியத்தை தேவன் ஏற்றுக்கொண்டு அதில் மகிமைப்படுகிற தேவன் அல்ல. அவர் சொல்றாரு, பொய்யினால் அவருக்கு யாரும் மகிமையை உண்டாக்க முடியாது, மெய்யால மட்டும்தான் அவர் மகிமைப்படுவார். நீ பொய் சொல்றதுனால அவருக்கு அது மகிமையா இருக்காது, நீ உண்மையை சொன்னாதான் அது அவருக்கு மகிமையா இருக்கும். அப்ப இந்த சவுல் என்ன பண்ணியிருக்கணும், தேவனை நீ 7 நாள் பொறுத்துரு நான் வர்றேன்னு சொல்லி இருக்கிறார் இல்லையா. அப்ப அவன் பொறுத்து இருந்தானா அந்த தேவன் கொடுத்த கிருபை அவனை விட்டு விலகி இருந்திருக்காது. அப்ப முதல் முறை துணிந்து இவன் பலி செலுத்தினா, வேதம் சொல்லுது, மதியினமா நீ செஞ்சிட்டியே. பலிதான் செலுத்தின, ஆனா நீ மதியினமா செஞ்சிட்டியே. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஜபந்தான் பண்ணியிருப்போம், மதியினமா ஜபம் பண்ணியிருப்போம், வேதம் தான் படிச்சிருப்போம், மதியினமா படிச்சிருப்போம். எப்படி பிரதர்னா, மனசுல படாமையே படிக்கிறது. படிக்கணுமேன்னு படிக்கிறதா எப்படி மனசுல படும்? தாகத்தோடு படிச்சா தானே மனசுல படும். நம்முடைய வாழ்க்கையில எதோ படிக்கணும். இன்னைக்கு பிரதர் போனா கேட்பார், சர்ச்சுக்கு போனால் எல்லாரும் பைபிள் படித்தான்னு கேட்பாங்களேன்னு ஒரு 2 அதிகாரத்தை கடன்னு வாய்ச்சாலும் அதில் எதுவுமே மனசில் பட்டிருக்காது. இது பைபிள் படித்தேன்னு சொன்னால் அது ஏற்புடையது அல்ல, நம்மை நாமே ஏமாத்துகிறோம். அருமையான தம்பி தங்கச்சி, துணிந்து செய்தான், தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தினான். அடுத்த காரியம், அமலேக்கு என்கிற ஒரு இனத்தை வேரோடு அழிச்சிரு. அவங்க மேலே இரக்கமே நீ வைக்காது, அவங்கள்ட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பு உனக்கு இருக்கக்கூடாது. அவர்கள் இஸ்ரவேல் மக்களை வழிமறித்தார்கள். அது என் இருதயத்தில் பல வருஷமாய் நான் வைத்திருக்கிறேன். நீ என்னுடைய ஸ்தானத்தில் ராஜாவா இருக்கிறபடினால் நீ அவர்களை எல்லாவரையும் கொன்று, ஏன்னா எத்தனையோ வருஷம் இதை என் இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிறேன். இப்போ நான் செய்ய வேண்டிய வேலையை நீ எனக்காக செய்யணும் கர்த்தர் சொல்லும் பொழுது, இந்த சவுல் ராஜா யுத்தத்துக்கு போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து சொல்கிறாரு, நான் தேவனுடைய ஊழியத்தை கரெக்டாக செஞ்சுட்டேன், அமலேக்கெல்லாம் சங்கரிச்சிட்டேன், எல்லா ஊழியம் நிறைவாக முடிச்சிருச்சுங்கிறார். அப்போ சாமுவேலுக்கு சொல்கிறாரு, கேட்குற ஆடு மாடு சத்தம் என்னப்பா, நீ முடிச்சிட்டேன்னு சொல்கிறையே, அங்கே ஆடு மாடு சத்தம்லாம் கேட்குதே, இதெல்லாம் என்னதுன்னு கேட்குறாரு. அப்போ சவுல் சொல்கிறாரு, முதல் தரமானதை நான் கர்த்தருக்கு பலி செலுத்த என்னோட போர் வீரர்கள், படை வீரர்கள், தலைவர்கள் கேட்டுக்கொண்டாங்க, அதனால் நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் என்ன சொன்னார், எல்லாவற்றையும் சங்கரித்திரு, அதில் எதுவுமே நீ எடுத்துட்டு வரக்கூடாது, எதுவுமே உள்ள வரவே கூடாது, எல்லாமே அழிச்சிடணும். ஆனால் அழிக்க வேண்டிய ஒன்றை எடுத்து கொண்டு வந்து அவருக்கு பலி செலுத்தினா அந்த பலியில் அவர் பிரியப்படுவாராம். வேண்டான்னு ஒன்றை சொன்னதை கொண்டு வந்து கொடுத்து அதில் அவருக்கு சுகந்த வாசனையை செலுத்தினா அந்த வாசனையில் அவர் பிரியப்படுவாராம். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். தேவனுக்கு அருவருப்பான பலி, விரும்பாத ஒன்றை, கீழ்ப்படியாத ஒரு வேலையை செஞ்சுட்டு நம்ம என்ன பலி செலுத்தினாலும் அந்த பலியில் கர்த்தர் பிரியப்பட மாட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அமலேக்கு நிறைய உள்ள மறைஞ்சிருக்கிறான். கோபம் அமலேக்குடைய கிரிய, எரிச்சல், முறுமுறுப்பு, கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், இதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு சங்க அரித்திரு, அதெல்லாம் உன்கிட்ட இருக்கக்கூடாது. நான் அன்புள்ளவர், தயவுள்ளவர், இரக்கமுள்ளவர், மனத்தாழ்மையுள்ளவர், சாந்தம் உள்ளவர், சீசருடைய கால்களை கழுவுகிற தேவன், சீசருடைய கால்களை முத்தமிட்ட தேவன்,
எவ்வளவு இரக்கமுள்ளவர் பார்த்தீங்களா? ஆனால் இன்னைக்கு நமக்குள்ள இரக்கமற்ற வாழ்கிறோமே, தயவில்லாமல் நம்ம வாழ்கிறோமே. இன்னைக்கு அமலேக்குடைய சுபாவம் நமக்குள்ள எங்கேயோ மறைஞ்சிருக்குதே. வருஷம் முடிக்க போறோம், இன்னும் சகோதரனை மன்னிக்கல, சகோதரியை மன்னிக்கல, தாய் தகப்பனை மன்னிக்கல, அவங்கள நேசிக்கல. சபையாரில் இன்னைக்கு எத்தனையோ பேரை இன்னும் நம்ம ஒழுங்காய் அன்பு கூறல, உண்மையான நேசத்தோடு அவங்கள்ட்ட நம்ம பழகல. இன்னும் கசப்பு, வைராக்கியம், விரோதங்கள், மனசுக்குள்ள காய்மகாரங்கள், இதை வச்சுக்கிட்டு இருந்தா கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு பலி செலுத்துவதை விட முதல்ல உனக்குள்ள இருக்கிற அமலேக்கை நீ என்ன பண்ணு, சங்கரிச்சிரு, அமலேக்கை எடுத்துரு. அமலேக்கு ஆவி உனக்கு வேண்டாம், வழிமறிக்கிற ஆவி வேண்டாம். பரலோகத்துக்கு போவதற்கு வழிமறிக்கிறது என்னது? கோபம், எரிச்சல், முறுமுறுப்பு, இன்னும் பகை, விரோதம், வைராக்கியம், கீழ்ப்படியாம, முரட்டாட்டம், குறை சொல்லுதல், கண்களின் இச்சை, வாய்களில் அத்துமீறின வார்த்தைகள். வேதம் சொல்லுது, கிழவிகளின் வார்த்தைகளுக்கு விலகு. வீணான சம்பாசனைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு இல்லையா? வருஷம் முடிய போகுது இல்லையா? அத்திமரத்தை பார்த்து கர்த்தர் பிதாவாகிய தேவன் சொல்றாரு, இந்த அத்திமரம் இடத்த கெடுத்துக்கிட்டு இருக்கு. திராட்சை தோட்டத்துக்குள்ள ஒரு அத்திமரத்தை நான் வச்சா, ஒரு மரம் தான் வச்சேன், ஆனால் அந்த ஒரு மரமும் கனியே கொடுக்கல. வெறும் பார்த்தா புஷ்டியும் செழிப்புமா இருக்குது, உள்ள கனி இல்லை. 3 வருஷமா நான் இதில் கனி தேடுறேன், கனி கொடுக்கல. அதனால இந்த வருஷத்தில் முடிச்சிரு, இதுக்கு வேண்டாம், இந்த மரம் வெட்டி போட்டுரு. அப்போ தோட்டக்காரராகி இயேசு வந்து சொல்றாரு, இந்த 1 வருஷம் இருக்கட்டும், இதை நான் கொத்தி அதுக்கு வேண்டிய எல்லா காரியத்தை நான் செய்கிறேன். அதுக்கு என்னென்ன எரு கொடுக்கணுமோ அதெல்லாம் நான் கொடுக்குறேன். அதுக்கு என்னென்ன பரிவர்த்தனைகள் செய்யணுமோ நான் செய்கிறேன். எப்படியாவது கனி கொடுக்க நான் முயற்சி எடுக்கிறேன். இந்த 1 வருஷம் இதை கேட்குற தம்பி தங்கச்சி, ஒவ்வொரு தடவையும் நமக்கு ஆண்டவர் 1 வருஷம் ஏசப்பா கிஃப்டாக வாங்கி தர்றார். இந்த வருஷம் நீ கனி கொடுக்கலன்னா பிதா சொல்வார், இவனை வச்சிருந்து பிரயோஜனமே இல்லை, இந்த வருஷம் இவன் வேதத்தை படிக்கவே இல்லை, இவன் ஜெபிக்கவே இல்லை, என்னை ஆராதிக்கவே இல்லை, என்னுடைய ஊழியத்தை அவன் செய்யவே இல்லை, இந்த வருஷம் பூரா அவன் வெறுமையாக தான் வாழ்ந்துட்டான். இவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட பொன்னான நாட்களை வெறுமையாக செலவழிச்சிட்டான். காலங்களை பிரயோஜனப்படுத்திக்க தெரியாதபடி காலங்களையெல்லாம் வீண் விரயமாய் இவன் செலவு செஞ்சிட்டான். அப்படி சொல்லி கர்த்தர் பிதாவாகிய தேவன் கோபப்படும் பொழுது அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்து காயத்தை காட்டி, இவனுக்காக தான் இந்த காயம் பட்டேன், இவனுக்காக தான் இந்த தலையில் முள்முடி, இவனுக்காக தான் இந்த கையில் காயம், இவனுக்காக தான் என் விழாவில் ஈட்டியில் குத்தப்பட்டேன், இவனுக்காக தான் என் உடம்பு முழுசும் மிலாறு அடிக்கப்பட்டுச்சு, இந்த 1 வருஷம் இவனுக்கு நீ உயிர்ப்பிச்ச தாருன்னு சொல்லி வருஷந்தோறும் இப்படி உயிர்ப்பிச்சையில் தாங்க நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு. ஏன்னா நம்மகிட்ட குறைவு நிறையா இருக்குது தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு இதை யோசித்து பாருங்க, உங்கள்கிட்ட துணிந்து ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுருந்தீங்கன்னா அது தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தும். 2வது, அமலேக்கு உங்கள் உடம்புலையோ உள்ளத்துக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் வைத்திருந்தா தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தும். ஏன் சவுலை விட்டு கர்த்தர் விலகினாரு? இந்த காரியம் அவன்கிட்ட இருந்ததுனால தான் கர்த்தர் விலகினார். ஆனால் இன்னைக்கு நமக்கு சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு, நான் சில இடத்துல தப்பு பண்ணினேன், ஆனால் உடனே அவர் கிருபையை நாடி அழுது ஜெபம் பண்ணினேன். அவர் சொல்கிறாரு, பாவம் செஞ்சுட்டு சுத்த இருதயத்தை என்னிலே தாரும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும், இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். கண்ணீரோடு அவர் ஜெபம் பண்ணார். அதனால தான் தாவீதோடைய வாழ்க்கை கடைசி வரை நிலை நின்னது. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். அப்போ இந்த வருஷத்தின் கடைசியில் நீங்கள் என்ன பண்ணணும்? கண்ணீரோடு அவரை பார்க்கணும். அடுத்த வருஷம் எனக்கு நீங்கள் ஈவா தரப்போறீங்க ஆண்டவரே, அதுக்குள்ளே போவதற்கு நான் எவ்வளவேன்னு பாத்திரன். யாராவது சொல்ல முடியுமா நான் பாத்திரவான்? அடுத்த வருஷம் எனக்கு கட்டாயம் அவர் கொடுப்பாரு, அதுக்கு நான் தகுதி உடையவன்னு சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருக்குமே அதிகாரம் கிடையாது. நாளைய தினம் கர்த்தருடையது, அவர் விருப்பப்பட்டதை தருவார், இல்லாட்டி எத்தனை பேருடைய ஓட்டம் முடிஞ்சு போயிடும். தேவன் கொடுக்குற அந்த பொன்னான ஆண்டை மகிமையுள்ள ஆண்டாய் நம்ம எண்ணணும்னா இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அமலேக்கு அழிக்கப்படணும், நமக்குள்ள இருக்கிற துணிகரமாக அழிக்கப்படணும். துணிந்து நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கிறோம்? எத்தனை ஞாயிற்றுக்கிழமை துணிந்து தேவனை ஆராதிக்காமல் வீட்டில் நம்ம வேலையை பார்த்துருக்குறோம்? அதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் மனசில் இருக்கும்ல. என்னுடைய நாளை நீ மகிமையாய் எண்ணாமல் இருந்தியே, என்னுடைய நேரத்தை நீ எடுத்துக்கிட்டியே, எனக்குரிய நாளையும் எனக்குரிய பொருளையும் எனக்குரிய நேரத்தையும் நீ எடுத்து உன்னுடைய சொந்த செலவுக்கு பயன்படுத்தினியே. அது காரணம் என்ன? துணிவு. அவர் என்ன பண்ணிட போறாரு? அவர் மனுஷனா இறங்கி வந்து உடனே நம்ம அடிக்க போறாரு? அவர் தான் இறக்கத்தில் பேர் பெற்றவரே, நம்ம போய் ஜெபம் பண்ணா மன்னிச்சிருவாரே. இந்த சுவாபம் நமக்குள்ள ஒரு துணிவை கொண்டு வந்துருச்சு. அதனால ஞாயிற்றுக்கிழமை அவருடைய நாளை மனமகிழ்ச்சியின் நாளாக எண்ணாதபடி நம்ம இந்த வருஷத்துல நிறைய முறை தவறிட்டோம்.
அவருக்கு ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணுறது கிடையாது. அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான். திறப்பில் நீக்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். தேவன் ஒவ்வொரு நாளும் உங்கள் முகத்தை பரிதாபத்தோடு பார்ப்பார், இரக்கத்தோடு பார்ப்பார், ஆசையோடு பார்ப்பார். இந்த பிள்ளை என்கிட்ட பேசாதா, இந்த பிள்ளை என்னை தேடி வராதா. பாருங்க, மோசையிட்ட சொல்கிறாரு, 90 வயதுக்கு மேலே அவனுக்கு, கிட்டத்தட்ட அவனுக்கு 100 வயது இருக்கும். மலை மேலே ஏறி வாப்பா, சீனாய் மலை மேலே, நான் உனக்கு நியாய பிரமாணங்களை எல்லாம் தரணும், கற்பனைகள் எல்லாம் உனக்கு நான் தரணும். அவன் என்ன எடுத்துகிட்டு போனேன், சூட்கேஸ் எடுத்துகிட்டு போனானா அல்லது பெட்ரூமுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனானா? எதுவுமே கொண்டு போகலது. ஏறி போகிறாங்க, 40 நாள் குளிர் பனி, மலை மேலே போக 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 எப்படி இருக்கும். அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறான். கர்த்தர் அவனோடு பேசுகிறாரு, 10 கற்பனையை கொடுக்குறாரு, எண்ணாகமம் முழுவதும் கொடுக்குறாரு, லேவியராகமம் முழுவதும் கொடுக்குறாரு, உபாகம் முழுவதும் கொடுக்குறாரு, ஆதியாகமம் முழுவதும் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கொடுக்குறாரு. ஆசரிப்பு கூடாரம் இப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறார், உடன்படிக்கை பெட்டி இப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறார், இஸ்ரவேல் மக்களை நீ இப்படி தான் வழி நடத்தணும்னு சொல்லி கொடுக்குறார். எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து அவனை கற்பித்து நடத்தினார். அதனால தான் வேதம் சொல்லுது, நான் உனக்கு பிரயாணத்தை நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்தி உனக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் அவர். நீ நடக்கிறதுக்குன்னு ஒரு வழி இருக்கு. அவனுக்கு கரெக்டாக சொல்றார், நான் உனக்கு மலையில காண்பிக்கப்பட்ட மாதிரி உடன்படிக்கை பெட்டி செய்ய, நான் உனக்கு மலையில காண்பிக்கப்பட்ட மாதிரி நீ பேலையச்சு. எல்லாமே அவர் காண்பிக்கிறார். நோவாவுக்கு இத்தனை அடி நீளம், இத்தனை அடி அகலம், இத்தனை அடி உயரம், இந்த மரம் கரெக்டாக சொன்னார். வேதம் சொல்லுது, நோவா கர்த்தர் இட்டபடி எல்லாவற்றையும் செய்து முடித்தான். மோசே கர்த்தர் காண்பித்தபடி எல்லாவற்றையும் செய்து முடித்தான். வேதத்தில் இருக்கு. ஆனால் நமக்கு நம்ம வாழ்க்கையில் கர்த்தரிட்டபடி எல்லாம் செய்துட்டோமா? கிருபை விலகக்கூடாதுன்னா அவர் சொன்னபடி நம்ம செய்திருக்கணும். ஒரு ராஜா விட்டுட்டு கிருபை விலகுதுங்க, ஒரு ராஜா மேலே கிருபை இருக்குதுங்க. நம்மளும் அவருடைய பார்வையில் ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நீயும் ஒரு விதத்தில் ராஜா தான். சவுல் உட்கார்ற இடத்துல கர்த்தர் உன்னை புதிய ஏற்பாட்டு காலத்தில் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தல, எடுத்து படிக்க வேண்டாம். நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றிருக்கிறார். நீயும் ஒரு ராஜா தான். அந்த ராஜா மாதிரி நீ நடந்தேன்னா சவுளை விட்டு விலகின கிருபை நம்மளை விட்டு என்ன ஆயிரும், விலகிறோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு எல்லாம் வாக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை, நான் சவுளை விட்டு விலக்கின கிருபையை, தாவீதோடு நான் எப்படி கிருபையுள்ளவராகவே இருந்தேனோ அதுபோல நானும் இன்றைக்கு உன் மேலே எப்படி இருக்கிறேன், கிருபையுள்ளவராக இருக்கிறேன். அதைத்தான் இன்றைக்கு அந்த வசனம் சொல்லுது. மீண்டும் அந்த 66வது சங்கீதத்துக்கு வந்துடுவோம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 66வது சங்கீதம், அந்த கடைசி வார்த்தையை வாசிக்கலாமா? என் ஜெபத்தை யார் ஜெபத்தை தள்ளுவாரு? துன்மார்க்கனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு. வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் தேவனுக்கு அருவருப்பு. பத்தியா, மாயக்காரனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு. மாயக்காரனுடைய ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார். நீங்களும் மாயக்காரன் போல ஜெபம் பண்ணாதீங்க. ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு உவமையே சொன்னார். லூக்கா 18 சொல்றார், ஒரு உவமை. ஒரு நியாயாதிபதி மனுஷனுக்கும் பயப்பட மாட்டான், தேவனுக்கும் பயப்பட மாட்டான். அவன்கிட்ட ஒரு ஏழை விதவை போய் நியாயம் கேட்கிறா. பல வருஷம் நியாயம் கேட்கிறா, பல மாதங்கள் கேட்கிறா, பல வருடங்கள் கேட்கிறா, பல நாட்கள் கேட்கிறா. ஆனால் அவனுக்கும் மனதே கிடையாது இவளுக்கு நியாயம் செய்யணும்னு. ஆனால் அவனோ அப்படி கடினம் உள்ளவன். ஆனால் இவளோ தினந்தோறும் போய் அவனை அலட்டுவாளாம். ஐயா, விதவை பொண்ணு, ஐயா கொஞ்சம் என்னை பாருங்கய்யா, ஐயா எனக்கு இரக்கம் பாராட்டு, அப்படி தாழ்மையாக போய் நிற்கிறா. ஒரு நாள் அவன் நினைக்கிறான், இவளை அடிக்கடி வந்து என்னை அலட்டுறாளே, இவள் அடிக்கடி வந்து என்கிட்ட நிற்கிறாளே, இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தன் இருதயத்திலே அவன் சொல்லி கொண்டான். அப்போ கர்த்தர் சொல்றார், அந்தபடியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரமாய் அவர்களுக்கு நியாயம் செய்வார். கைகளை தட்டிக்கிறது. பொறுமையாக இருக்கிறான்னு பார்க்காதீங்க, சீக்கிரம் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும், சீக்கிரம் உங்களுக்கு நியாயம் வரும். உங்கள் நீதியை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். சீக்கிரம் கர்த்தர் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். சீக்கிரம் உங்கள் நியாயம் வெளிப்படும். நீ தேவனுடைய மனுஷன் என்பதை பிரகடன கர்த்தர் படுத்துவார். யோசேப்பை தேவனுடைய மனுஷன் என்பதை அந்த எகிப்து தேசம் முழுவதும் பிரகடனப்படுத்த கர்த்தர் செய்தார். தானியேலை தேவனுடைய மனுஷன் என்பதை
எகிப்து பாபிலோன் தேசம் முழுவதையும் கர்த்தர் பிரகடனப்படுத்தினார். எஸ்தரையும் மொர்தெகாயையும் தேவனுடைய மனுஷி என்பதை 127 நாடுகளிலும் பிரகடனப்படுத்த கர்த்தர் செய்தார். இன்னைக்கு இந்த மாரம்படியிலும் இதில் இருக்கிற சுற்றுப்பக்கத்தில் இருக்கிற திண்டுக்கல் மாவட்டத்திலையும் உலகத்தினுடைய 7 கண்டத்திலையும் நீயும் நானும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்பதை கர்த்தர் பிரசித்தப்படுத்துவார். கைகளை தட்டி உதிக்கிற உன் வெளிச்சத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். விளக்கு தண்டின் மேல் இருக்கிற வெளிச்சம் அது மறைந்திருக்க மாட்டார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரன். பிரயாசப்படுகிறவன் பலனிலே முந்தி பங்கடைவான். அதனால உங்க ஓட்டம் வெறுமையா போகாது. தேவனுடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை இந்த வருஷம் நீங்க எதிர்பார்த்த நன்மை கிடைக்கலன்னா நிச்சயமா அடுத்த வருஷம் கிடைக்கும். அவர் சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறவர். அப்ப நமக்குள்ள துணிவு என்பது இருக்கக்கூடாது. உன் இருதயத்துக்குள்ள சொல்லு, எனக்குள்ள துணிவு வேண்டாம். நான் துணிந்து செய்யக்கூடாத வேலையை செய்யக்கூடாது. ரூபன் துணிந்து சித்தியினிடத்துல பிரவேசித்தான். எவ்வளவு பெரிய தவறு பார்த்தீங்கன்னா, துணிவு. இது தன்னுடைய சித்தி என்பதை அவன் மறந்து அவனுக்குள்ள அகம்பாவம், துணிவு. தாவீதுடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் காம விகாரம் கொண்டு சகோதரி இடத்துல துணிந்து பிரவேசித்தான். தன் சகோதரனை துணிந்து கொன்றான். தன் தகப்பனுக்கு விரோதமாய் துணிந்து ராஜ்யபாரத்தை தன் பக்கம் இழுத்துக்கொள்ள அவன் பிரயாசப்பட்டான். எல்லாருமே அழிந்து போனார்கள். யாருமே அவங்க வாழலைங்க. அவங்களுடைய வரலாறே வேதத்துல முற்றிட்டு முடிஞ்சு போச்சு. துணிவுள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்பார். வேதம் சொல்லுது, பெருமையுள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்பார். தாழ்மையுள்ளவர்களுக்கு கைத்தட்டுங்க, கிருபை அளிப்பார். கிருபை அளிப்பார். நீ என்ன பண்ணணும்? தாழ்மையா இருக்கும். அப்ப சவுலை விட்டு விலக்கினாரு, தாவீதை விட்டு விலக்கல. காரணம் என்னன்னா, தாவீது கர்த்தருடைய பாதத்தை போய் பிடிச்சுக்கிட்டான். அவன் தான் சொல்றான், என் ஜெபத்தை அவர் தள்ளல, தமது கிருபையை என்னை விட்டு அவர் விலக்கல, அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப இன்னைக்கு என்ன சொல்லணும்? நீ ஒன்னே சொல்லணும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு கொர்நேலியு தன் வீட்டாரோடு உட்கார்ந்து தேவனுக்கு நன்றி சொல்வான். யோபு தன் தினந்தோறும் தன் வீட்டாரோடு உட்கார்ந்து கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்துவானாம். இன்னைக்கு உங்க குடும்பத்தை அப்படி ஒரு டேஷ் 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 போட்டு பாருங்க. கொஞ்சம் நீங்க குடும்பமா உட்கார்ந்து ஜெபிக்கிறமா? குடும்ப ஜெபம் இந்த வருஷத்துல எத்தனை வீட்டுல இல்லை? வேதத்தை மட்டும் படிச்சுட்டு அந்த கொர்நேலியு வேறே மார்க்கத்தான். அவன் புறஜாதி மனுஷன், கர்த்தரை அறிந்தவன், தெரிந்தவன், தன் வீட்டாரோடு உட்கார்ந்து தினந்தோறும் தேவனை தேடி ஆராதிச்சு வணங்கி புகழ்ந்து போற்றி குடும்ப ஜெபம் பண்ணியிருக்கான். இந்த வருஷத்துல நம்ம எவ்வளவு ஜெபத்துல குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். வேதத்தை ஒருத்தன் அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து வாசித்தான். கர்த்தர் சொல்றார், இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்டவனை பார்க்கவே கிடையாது. ஆனா நம்ம இன்னைக்கு வேத வாசிப்பில் இந்த வருஷம் இந்த வேதத்தை மறந்தா நான் உன்னை மறந்துடுவேன். இந்த வேதத்தை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. இந்த வேதத்தை நீ அந்நிய காரியமாய் நினைப்பானேன். யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதா. இவைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருந்தால் நீ இந்த உலகத்துல புத்திமானாய் விளங்குவாய். தாவீது சொல்றாரு, உம்முடைய வேதத்தை எப்படி மறப்பேன்? குறித்த ஜாமத்துக்கு முன்பே என் கண்கள் விழித்துக் கொள்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இந்த வேதத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்திருக்கிறோமா? அருமையான தம்பி தங்கச்சி, ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ இவ்வளவு கரெக்டா இல்லாமல் இருந்தாலும் உனக்கு நான் இந்த தடவை வாக்கு கொடுக்கிறேன். என் கிருபை உன்னை விட்டு நான் என்ன செய்யல, விளக்கல. உன் ஜெபத்தை நான் தள்ளல. நீ குறைவுள்ளவள் தான், ஆனாலும் கர்த்தர் உனக்கு இரக்கம் பாராட்டுறேன். பிழைத்து போ, அடுத்த வருஷத்துக்குள்ள போ. அடுத்த வருஷமாவது போய் ஒரு உடன்படிக்கை என் கூட பண்ணிக்க. நம்ம மனதை, தேவனுடைய மனதை எவ்வளவு துக்கப்படுத்துறோம் சமயத்தில். அவர் எவ்வளவு வருத்தமா இருப்பார். நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டு நம்ம முகம் என்ன பாடுபடுது. நீங்க பெத்தெடுத்த பிள்ளைங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா அன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருக்கு, வருத்தம் இருக்கு, கண்ணீர் வருது. என் பிள்ளை இப்படி பண்ணிருச்சு, என் பிள்ளை இப்படி பண்ணிருச்சு. நம்மளை மாதிரி தாங்க அவரும் உணர்வுள்ள ஒரு தேவன். அவருக்கு உணர்ச்சி இருக்குதுங்க, அவருக்கு இருதயம் பொங்குங்க. என் பிள்ளை இப்படி பண்ணிருச்சு, என் பிள்ளை இப்படி பண்ணிருச்சு, என் பிள்ளை இதை செஞ்சிருச்சு. தாவீது உப்பிரிகையில் ஏறி ஒரு பெண்ணை பார்த்து அவளிடத்தில் அவன் பாவம் செய்து
அதனுடைய விளைவாய் அவங்க புருஷனை கொன்னு அவன் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கிறான். நாத்தான் தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் சொல்றார், போய் சொல்லு, நீ தாண்டா அந்த மனுஷன்னு சொல்லு, நீ தான் அந்த மனுஷன். அவன் செய்த அந்த காரியம் தேவனுக்கு பொல்லாப்பாய் இருந்ததாம், அக்கிரமமாய் இருந்ததாம். இது கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிருபை விலகக்கூடாதா? கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம், தாழ்மை ரொம்ப ரொம்ப முக்கியம், அர்ப்பணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ அடுத்த வருஷத்தை கேட்குறேன்னா முதல்ல உன்னை ஒட்டச்சிட்டு அடுத்த வருஷத்துக்குள்ளே போ. ஆண்டவரே, அடுத்த வருஷம் எனக்கு ஆசீர்வாதமான இந்த காரியமெல்லாம் நான் செய்யணும். 40 நாள் அங்கே மேலே இருந்துட்டு வந்து கற்பனையை கொண்டுட்டு வர்றாரு. தேவன் எழுதின கற்பனை, கர்த்தரே சொந்த கையால் எழுதின கற்பனை, அவரே சொந்த கையால் பலகையை செஞ்சார். அதெல்லாம் இவன்கிட்ட கொடுத்தாரு. பொன்னான உலகத்திலேயே பெரிய விலையேற பெற்றது ஒன்று வேதம்தான். அந்த வேதத்தை அவங்கிட்ட கொடுக்குறாரு. வேகமாக வாங்கிட்டு கீழே வர்றேன். கீழே இருக்கிறவன் பாவம் செஞ்சுட்டேன், கோவப்பட்டுட்டாரு, டப்புன்னு எதை அடிச்சிட்டார். கோவம் வந்துட்டா கற்பனையை உடைச்சிடலாமா? நம்மளும் கோவப்பட்டு எத்தனை முறை வேதத்தை தூக்கி எறிஞ்சோம், வசனத்தை தூக்கி எறிஞ்சோம். கோவம் வந்துட்டோன்னே பாவம் செஞ்சுட்டோமே. வேதம் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம். ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நம்ம எத்தனையோ முறை துக்கப்படுத்தியிருப்போம். ஆவியானவர் எப்படி இருப்பார்? நம்ம வீட்டு பிள்ளைய தப்பு பண்ணோடனே நம்ம துக்கப்படுற மாதிரி அவர் உனக்குள்ளே இருந்து துக்கமாக பார்ப்பார். சே, இவனுக்கு இவ்வளவு நன்மை நான் செஞ்சிருந்தோம், இவன் என்ன பண்ணிட்டான், என்னை துக்கப்படுத்திட்டானே. கர்த்தர் பார்ப்பார். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, மோசே அவர் கோவப்பட்டதெல்லாம் மக்கள் மேலே கோவப்படு, அதுக்காக எதை உடைக்கக்கூடாது. தேவன் கொடுத்த அந்த அதோடைய வேலிட்டி அவனுக்கு தெரியல பார், அதோடைய பவர் அவனுக்கு தெரியல பார், அதனுடைய மேன்மை அவனுக்கு தெரியல பார். தேவன் எழுதி கொடுத்த அந்த பொன்னான அந்த வேதத்தினுடைய மகத்துவம் தெரியாமல் கோவத்தில் எதை அடிக்கிறது. இப்போ நம்மளும் கோவம் வந்தால் உடனே ஒரு கெட்ட வார்த்தை பேசுறது, உடனே ஒரு கோவம் வந்தால் எதையாவது ஒரு தப்பு பண்ணிடுறது. ஆண்டவர் வருத்தப்படுவார் இல்லையா? ஏன் இதை செஞ்ச, இவ்வளவு பிரசங்கம் கேட்டுட்டு வந்தியே, இவ்வளவு செய்தி கேட்டியே, இவ்வளோ நேரம் நான் உனக்கு உபதேசம் பண்ணினேனே, இதெல்லாம் போகிற வழியிலே நீ என்ன பண்ணிட்டியே, உடைச்சிட்டியே. கிருபை விலகாமல் இருக்கணும்னா கேட்குறத அப்படியே கீழ்ப்படியும். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்குறேன். சரி, இப்படியே நீங்கள் வேதத்தில் பாசிட்டு போனால் ஏசையா 54:10 மலைகளையே விலகினாலும் பர்வதங்களையே நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. இந்த உலகத்தில் எல்லாம் போயிடும், விலகி போகும். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நான் உன் மேலே வச்சிருக்கிற இரக்கம், தயவு, கிருபை, காருண்யம், அன்பு. பாருங்க, பேதுரு மறுதளிச்சிட்டார். நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? உங்களை யாராவது தெரியாதுன்னு சொன்னால் நம்ம மனுஷங்க வெளிப்பட்டுரும் இல்லையா? உடனே சொல்லுவோம், என்னை தெரியாதுன்ட்டாரு, நான் இனிமேல் அவர்கிட்ட போக மாட்டேன்னு இருப்போம். ஆனால் பேதுருவை தேடி ஏசப்பா போனார். போய் கேட்குறாரு, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுருவே நீ என்னை அன்பு செய்கிறாயா? பார்த்தீங்களா, தள்ளாத தேவன். அவன் தப்பு பண்ணிட்டாலும் தேடி போகிற தேவன், அவனிடத்தை தேடி போறார். அதனால தான் வேதம் சொல்றது, மலைகள் விலகினாலும் பர்வதங்களே நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை என்னை விட்டு உன்னை விட்டு அது விலகவே விலகாது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைத்தட்டி சொல்லுங்க, 2023 இருந்த கிருபை 24 வரும். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒன்று, துணிகரம் இருக்கக்கூடாது. இந்த வருஷம் மாதிரி அடுத்த வருஷத்துல செய்யலான்ட்டு உள்ளே போகக்கூடாது. இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள 1 கோடி காரியங்களை பேசிக்கிட்டு இருக்கிறார். லைவில் நிறைய பேர் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உலகத்தின் பல பகுதிகளில் இந்த சத்தம் தொனித்து கொண்டு இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் ஒரு துணிகரம், துணிந்து செய்ய. ஆதாமும் ஏவாளும் துணிந்து செஞ்சாங்க. பத்தியா என்ன சொன்னார்? மரத்தின் கனியை புசிக்காத. ஆனால் துணிவு என்ன பண்ணிட போறாரு? சாப்பிட்டா தான் என்ன முடிவு என்ன தெரியுமா? ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க? துரத்தப்பட்டாங்க. சிம்சோனுக்கு துணிவு என்ன துணிவு தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், உன் தலைமுடி உனக்கு கொடுத்த மகிமை, அதை வெட்டக்கூடாது. அதுதான் இந்த உலகத்தில் நீ நசரேனா இருப்பதற்கு அடையாளம். ஆனால் அந்த ரகசியத்தை ஒரு பெண்ணிடத்தில் சொல்லி சிறப்பிக்க அவனே காரணமாக இருந்து கடைசியில் தன்னுடைய கண்களை பிடுங்குவதற்கு அவனே வழிகாட்டியாக இருக்கிறான். கடைசியில் ஜீவனுக்காய் ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் 24க்குள்ளே போகிறதுக்கு துணிஞ்சு போகாத தம்பி, துணிஞ்சு போகாத, கெஞ்சி போ.
கையை பிடிச்சி கெஞ்சி, ஆண்டவரே இந்த வருஷம் எப்படியோ நான் உருண்டு பிறண்டு வந்துட்டேன், அடுத்த வருஷம் இந்த நாளை நான் நினைக்கிறேன். நான் நடு இரவில் ஜெபம் பண்ணது இங்கே தான் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே எனக்கு நாளை முக்கியம் கிடையாது, 31/12/2024 வரையும் எங்கள் ஊழியத்தில் ஒரு கரை இருக்கக்கூடாது, ஒரு பிழை இருக்கக்கூடாது, ஒரு மாசு மறு இருக்கக்கூடாது, அதுவரை எனக்கு ஒரு பாதுகாப்பு தரணும். அப்படித்தான் நீ என்னை 2024 கூட்டிகிட்டு போகணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டா நீங்கள் எனக்கு தரணும்னு தான் நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணோம். நீங்களும் அப்படி ஜெபம் பண்ணணும். கால் வைக்கிறது பெருசு கிடையாது, ஓட்டத்தின் ஆரம்பத்தை விட முடிவு நல்லது. கைத்தட்டி கருத்திருக்கிறது. ஆரம்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் முடிவு எப்படி இருக்கணும்? மகிமையாக இருக்கணும். 2023 இங்கே நம்ம ஆரம்பித்தோம், 2023 இன்றைக்கு மகிமையாய் முடிக்கிறோம். இந்த ஆராதனை 158வது ஆராதனை மட்டும் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த வருஷத்தில் 227 நாள் தொடர் ஜெபம் நடத்தியிருக்கோம். உலக வரலாற்றிலேயே 365 நாளில் 227 நாள் சபையிலே ஊழியம் செஞ்ச ஒரு ஊழியம்னா இந்த ஊழியம் என்று நம்ம சொல்லிக்கொள்ளலாம். வெளியில் போகவே இல்லை, முழுக்க இங்கே தான் உட்காந்து இந்த மினிஸ்ட்ரியவே நாங்கள் பார்த்து ஜெபம். இந்த வருஷம் பூரா ஜெபம் தான். இந்த குடும்ப ஜெபம், வாலிபர் ஜெபம், சிறுவர்கள் ஜெபம், யுத்த ஜெபம், தொடர் முற்றுகை சங்கிலி ஜெபம், முழங்கால் யுத்தம், எல்லா விதத்திலும் பேரை உருவாக்கி இந்த வருஷம் பூரா தேவனுடைய இருதயத்தை நாங்கள் சந்தோஷப்படுத்த தேவன் எங்களுக்கு தயவு பாராட்டினார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி. அப்போ நீங்களும் அடுத்த ஆண்டை ஒரு ஜெப ஆண்டா டிக்ளேர் பண்ணிட்டு போங்க. ஒரு கீழ்ப்படிதலின் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே அடுத்த ஆண்டு 365 நாள் நான் ஒழுங்காக வேதத்தை படிப்பேன், நான் படித்து வேதத்தை முடிச்சிருவேன். அடுத்த ஆண்டு நான் தினந்தோறும் ஊழியம் செய்வேன். ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமாவுக்காக நான் சொல்லுவேன். இந்த வருஷம் நீங்கள் எத்தனை ஆத்துமாவுக்கு சொல்லியிருக்கிறீங்க? எத்தனை ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்கள்ட்ட கணக்கு கேட்பாரே, உன் கணக்கை எனக்கு ஒப்புவீம்பாரே. ஒரு நாள் நீங்கள் அவரை சந்திக்கணுமே, ஒரு நாளைக்கு உங்கள் பெயரை சொல்லி கூப்பிடுவாரே, வா உன் கணக்கை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்பட, உனக்கு இவ்வளோ நான் ஜீவன் கொடுத்து பொருளாதாரம் கொடுத்து வாழ்வதற்கான வழி செய்து உனக்கு சம்பாதிக்கத்தக்க பலனை கொடுத்தேனே, நீ உன்னுடைய கணக்கை என்னிடத்துல ஒப்படை. 5 தாலந்து வாங்கினவனை கேட்டாரா? 2 தாலந்து வாங்கினவனை கேட்டாரா? 1 தாலந்து வாங்கினவனை கேட்டாரா? 5 வாங்கினவன் 10 ஆக்கி கர்த்தரிடத்தை சொல்லும் பொழுது நல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன். 2 வாங்கினவன் 4 மாற்றின பொழுது நல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன். 1 வாங்கினவனை கர்த்தர் சொன்னார் சோம்பேறி பொல்லாதவனாகி அந்த நரக பாதாளத்துக்குள்ள போனார். ஏன் அவனை சோம்பேறினார்? பொல்லாத சோம்பல் உள்ள ஊழியக்காரனே. ஏன்? அவனுக்கு தாளந்து கொடுத்தார்ல, அவன் புதைச்சு வச்சான். இதை கேட்குற தம்பி, நிறைய புதுமுகத்தை நான் பார்க்குறேன். உங்கள் தாளந்துகளை புதைக்காதீங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த காலத்தை புதைச்சி வைக்காதீங்க. இந்த உலகத்துக்காக உங்கள் நேரங்களை செலவு செய்யாதீங்க. அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாது. இளவயதும் வாலிபமும் மாயை. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. நீ சரீரத்துக்காக என்ன பண்ணாலும் அது ஒன்றுமே இல்லை. உலகத்தில் ஞானம் பெற்ற சாலமோன் ராஜா எழுதுறாரு, எனக்காக வீடுகளை கட்டினேன், தோப்புக்களை வெட்டினேன், மாட மாளிகைகளை உருவாக்கினேன், சாலைகளை உருவாக்கினேன், ரதங்களை உருவாக்கினேன், நாடுகளை உருவாக்கினேன், திரும்பி பார்த்தேன் எல்லாம் மாயை மாயை மாயை, மனுஷ வாழ்க்கையே மாயை. நம்ம மட்டும் என்னத்தை சாதிச்சுட்டு போயிட போகிறோம்? நமக்கு முன்னாடி எத்தனை கோடி பேர் முடிச்சிட்டாங்க. அப்போ ஆண்டவர் இந்த வருஷம் உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, நீ எவ்வளோ குறைவாக இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வார்த்தை தர்றேன். உன் ஜெபத்தை நான் தள்ளலை, என் கிருபையை நான் உன்னை விட்டு விலக்கலை. ஆனால் நீ சொல்ல வேண்டியது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீ அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லத்தாங்க கிருபை பெறும். வேதம் சொல்லுது, இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என். நீங்கள் உண்டாக்கப்பட்டதுன்னு நோக்கம் தெரியுமா? அங்கே கேருபீன்கள் என்ன செய்து கொண்டு இருக்காங்க? சேராபீன்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க? அங்கே பரலோகத்தில் இருக்க மிகாவேல் என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க? கேப்ரியல் என்ன செய்து கொண்டிருக்காங்க? அவங்க எல்லாம் தேவனே எழுதி போட்டிருக்கோம் பார், பரிசுத்தர் 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 பரிசுத்தர். பரலோகத்துக்கு போனால் அங்கே ஒரே சத்தம் தான் கேட்கும். எந்த மூலையில் திரும்பினாலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. பரலோகம் முழுவதும் அவருடைய மகிமை. ஜீன்கள் ஜீவன்கள்னு இருக்காங்க, தூதர்கள். தூதர்களுக்கு பேரே ஜீவன்கள். கேருப்புகள் சேராப்புகள் இதெல்லாம் தூதர்கள். அவங்கெல்லாம் 24 மணி நேரமும் பரலோகத்தில் கர்த்தரை பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஆனால் அதே தேவன் நம் நடுவில் வரும் பொழுது
நம்ம எப்படி அவரை கனம் பண்ணுகிறோம்? அவர் துதிகளுக்கு பயப்படத்தக்கவர், துதிகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவர். நம்ம துதிகளுக்குள்ளே அவர் வர்றார். ஆனால் நம்ம அவரை பரிசுத்தர்னு சொல்லாம துதிக்காம நம்ம முறுமுறுத்துக்கிட்டு இருந்தோம்னா எப்படி ஆகும்? அதனால் இந்த அநேக வார்த்தையாலே நான் உங்களை வருத்தப்படுத்தாதபடி நான் சுருக்கமாக சொல்லுகிற ஒன்று, நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். துணிந்து என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இன்னொரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சுருக்கமாக சொல்கிறேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை. இந்த கிருபை 40 நாள் மழையில் 150 நாள் அந்த படகு கப்பல் மிதந்தது. இவ்வளவுலையும் இருந்து கர்த்தர் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார். அடுத்த வருஷம் 365 நாள் உங்களை பாதுகாக்கணும்னா தேவனுடைய கண்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? கிருபை. நோவாவுக்கு கிடைச்ச கிருபை கிடைச்சிட்டாலே போதும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே கிருபை இருந்தாலும் எனக்கு போதும் ராஜா. அந்த கிருபை அனைத்தையும் என் வாழ்க்கையில் என்ன செஞ்சிடும்? செய்யும். நோவாவை பாதுகாத்தது கிருபை தான். அவன் நீதி அல்ல, அவன் பிரயாசம் அல்ல. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அடுத்து புலம்பல் எழுதுறார், எடுக்க வேண்டாம். 3:22 நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. ஏசாயா 16:5 எழுதுறாரு, கிருபையினாலே சிங்காசனங்கள் ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 13:43 சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி நாங்கள் புத்தி சொன்னோம். ஒவ்வொரு இடத்துக்கும் போறப்ப சொல்றாரு, தேவனுடைய கிருபையில நில்லுங்கப்பா, அதுதான் உங்களுக்கு மகிமை. கிருபையை பிடிச்சுக்க, கிருபாசனபதியை பிடிச்சுக்க. ஏசப்பா வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? கிருபையுள்ள வார்த்தை புறப்பட்டுச்சான். அதனால அவருக்கு பேரே கிருபாகரன். ஏசப்பாவுக்கு ஒரு பேர், என்ன பேரு? அவர் உட்கார்ந்து இருக்கிற ஆசனத்துக்கு பேரு கிருபையின் ஆசனம். அந்த ஆசனம் கிருபாசனம். கைத்தட்டி கத்திருக்க நீங்க அப்படி சொல்லலாம், கிருபாகரனே, கிருபையின் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறவரே. லூக்கால் எழுதியிருக்கு 4:22 அவர் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தை புறப்படுது. நைனொரு விதவை பார்த்த உடனே மகளேன்னு கூப்பிட்டார். அவ்வளோ அழகா சொல்றாரு பத்தியா. பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து உன் வேதனை நீங்கி சுகமாயிருங்கிறார். வேதத்துல பாருங்க, ஜபாலய தலைவனை பார்த்து பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இருக்கிறார். 18 வருஷம் கூனியா இருக்கிறவளை பார்த்து அழகா ஒரே வார்த்தையில நீ எழுந்து நிமிர்ந்து நடந்து போன்னு சொல்லி அவளை ஆசீர்வதிக்கிறார். குஷ்டரோகிகள் கேட்குறாங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக்கும். எவ்வளோ இறக்கம் உள்ளவர் பார்த்தீங்க. 100க்கு அதிபதி சொல்றான், நீ என் வீட்டுக்குள்ள வருவதற்கு பாத்திரம் நல்ல, ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுத்தமாகும். அவனுக்கு சொல்றார், நான் வந்து அவனை சுத்தமாக்கு. 1 மைல் தூரம் கூப்பிட்டால் ஏசப்பா 2 மைல் தூரம் போன்னு சொன்னவர் அவர் போக வராமல் இருப்பாரா? இந்த வருஷம் பூரா நீ எங்கே பிரயாணம் பண்ணாலும் உன்னை பாதுகாத்தார் அல்லவா? இப்போ அந்த தேவனுக்கு நம்ம என்ன காரியம் செய்ய போகிறோம்? ஒன்னே ஒன்று சொல்லணும், நான் துணிந்து 2024க்குள்ளே போகக்கூடாது ஆண்டவரே, நான் உண்மை கீழ்ப்படிவேன். வேதம் சொல்லுது, கீழ்ப்படிதலே முதல் படி. உன் பழியை விட கீழ்ப்படிதலே உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திலும் மோசமானது. ரெண்டகம் பண்ண என்னது? கீழ்ப்படியாமல் இருக்கிறது, முரட்டாட்டம் பண்ணுறது, சொன்னால் கேட்காம இருக்கு. ஒரு மனுஷனை ஆண்டவர் கூப்பிட்றாரு, என் திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு போனார். போகிறேன் ஐயான்னு சொல்லிட்டு போனவன் போகவே இல்லை. இன்னொருத்தனை கூப்பிட்டாரு, போடான்னு சொன்னார். போக மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் போயிட்டேன். இது 2 பேரில் யார் தேவசத்தை செஞ்சவன்? போறேன்னு சொன்னவன் ஏமாத்திட்டு போகல, போகமாட்டேன்னு பிடிவாதம் பண்ணவன் கடைசியில் போயிட்டான். ஒருத்தன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் கையில் அகப்பட்டுட்டான். அவன் குற்றுயிராய் அவனை அடிச்சு போட்டாங்க, ரத்த வெள்ளத்தில் கிடக்குறான். ஆசாரியன் வர்றாரு, பார்க்குறாரு, இப்போ தொட்டோம்னா தீட்டாயிரும், ஆலயத்துக்குள்ளே போக முடியாது, பழி செலுத்த முடியாது. இப்போ போய் தொட்டோம்னா 7 நாள் 8 நாள் வெளியே ஒதுக்கி வச்சுருவாங்க. நம்ம சீட்டு வாங்கிட்டான், நம்ம ஊழியம்தான் முக்கியம், இவனை தொடக்கூடாதுன்ட்டு அவர் போயிட்டார். லேவியன் வர்றேன், அவனும் பார்க்குறேன், நம்ம பாஸ்டரே போயிடணும் ஒரு பாடு, நமக்கு இருக்கிற அந்த வம்புடான்ட்டு அவர் ஊழியம் முன்னாடி செய்வார், நம்ம பின்னாடி செய்யணும், நமக்கும் தொட வேணாம். தொட்டால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீட்டுலையோ அசுத்தத்தையோ தொட்டுட்டா என்ன ஆயிரும்? ஆபத்தாயிடும்னா அவனும் ஓடிட்டான். கடைசியில் சமாரியன் ஒருவன் வந்தான், அவனை தூக்குனா, கழுவுனா, கொண்டு போய் சத்திரத்தில் சேர்த்தான். அந்த சமாரியனை யாரை காண்பிக்கிறார்னா, அன்பு ரட்சகராம் இயேசு கிறிஸ்து. அங்கே இருக்கிற சத்திரம் எது தெரியுமா?
சபை. சத்திரக்காரன் யார் தெரியுமா? தேவனுடைய ஊழியக்காரன். அடிபட்டவன் யார் தெரியுமா? அந்த குத்துயிராய் கொலையுராய் கிடக்கிறான்ல அவன். அவனை கொண்டு போய் கொடுத்து சொல்றாரு, இவனை விசாரித்துக்கொள். அப்ப சபை என்பது என்ன தெரியுமா? விசாரிக்கிற ஒரு இடம். விசாரிப்பற்ற சீயோனே அப்படிங்கிறார். அப்ப நிறைய பேர் வெளியில உட்காந்துருக்காங்க, யாருமே விசாரிக்கிறது கிடையாது. இந்த ஊழியத்தில் இருக்கிற ஒருத்தர் விடாம நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், தினோலும் ஜெபம் பண்ணுவோம், மணிக்கணக்காக எங்களுக்கு நேரம் ஆகும். ஆனாலும் ஒருத்தர் பேர் விடாம சொல்லிக்கிட்டு வருவோம். வாய்ப்பாடு தெரியுதோ இல்லையோ, விசுவாசிக பேர் ஊரா எங்களுக்கு கட 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 நடிச்சாம எழுப்பி தட்டுனீங்கன்னு வச்சுங்க, எல்லாத்து பேர் கட 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 கடன்னு வரும். ஏன்னா தினோலும் அவங்க பேரை சொல்லிச்சு. அதான் விசாரிக்கிறவர். எல்லா காரியத்திலையும் ஒரு சின்ன காரியம்னாலும் உடனே அதை குரூப்ல ஆட் பண்ணி அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணுங்கன்னு. அப்போ உங்களுக்காக அக்கறை செலுத்துகிற ஒரு இடம் தான் சத்திரம். அந்த சத்திரத்துக்கு தான் கொண்டு போய் விட்டாரு. சத்திரக்காரன்கிட்ட சொல்றாரு, இவனை விசாரித்துக்கொள், எதையாகிலும் இவனுக்காக நீ கூடுதலாக செஞ்சா நான் உனக்கு தந்துடுறேன். 2 பணம் கொடுத்தாராம். முதல் பணம் பழைய ஏற்பாடு, 2வது பணம் புதிய ஏற்பாடு. 2 ஏற்பாடுகளை கொடுத்து இவனை விசாரித்துக்கொள், இவனுக்கு எல்லாம் சொல்லித்தா, இந்த வசனத்தெல்லாம் சொல்லி கொடுத்து அவனை கற்பித்து எனக்கு நேரம் நடத்து, இவனுக்காக நீ எதாகிலும் பிரயாசப்பட்டேனா நான் வருகிற பொழுது உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். அப்ப சபை என்பது பிரயாசப்படுகிற ஒரு இடம். இங்க தாங்க உங்களுக்கு ஜெப வீட்டிலே நான் உங்களை மகிழ பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்களா வேதம் எவ்வளோ அழகா இருக்கு. ஏசப்பா இரக்கம் உள்ளவர். இளையகுமாரன் வந்த பொழுது கோவப்படல, தூக்கி மடியில வச்சு அவனுக்கு முத்தமிட்டு புது வஸ்திரம் கொடுத்து மோதிரங்களை கொடுத்து காலணிகளை கொடுத்து பழைய ஸ்தானத்தில் கொண்டு போய் அவர் வைத்தார். அதுதான் தேவனுடைய இரக்கம். அவர் இரக்கத்துல சிகரமானவர். அந்த தேவன் இன்னைக்கு உங்களிடத்துல எதிர்பார்க்கிற ஒரே ஒரு நற்கனி, நீங்க அன்புள்ளவர்களா இருங்க, இரக்கம் உள்ளவர்களா இருங்க, தயவுள்ளவர்களா இருங்க, சாந்தம் உள்ளவர்களா இருங்க, இச்சையடக்கம் உள்ளவர்களா இருங்க, நீடிய பொறுமையுள்ளவர்களா இருங்க, துணிகரம் உள்ளவர்களா இராமல், அகந்தை உள்ளவர்களா இராமல், கீழ்ப்படியாமை உள்ளவர்களா இராமல், கோபம் உள்ளவர்களா இராமல், எரிச்சல் உள்ளவர்களா இராமல், தேவன் சொன்னதை கேட்கிறவர்களா இருங்க. கர்த்தர் இந்த வருஷம் உங்களை மகிமையா, அடுத்த ஆண்டுக்குள்ள உங்களை மகிமையா கொண்டு போவார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு. இப்ப நீங்க என்ன சொல்லணும்? இந்த வருஷம் பூரா கிருபையா காத்துக்கிட்டார் இல்லையா? மரண ஓலம் வந்துச்சு, மரண ஓலை வந்துச்சு, மரண சூழ்நிலை வந்துச்சு, கைவிடப்பட்ட நிலைமை வந்துச்சு. ஆனால் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கினது. எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ. வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட்.